கடுக்காய் பொடியோ, இல்ல நிலாவரை பொடியோ சேர்த்து இரவு நேரத்துல சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இத நம்ம வந்து வெந்நீர்ல கலந்து குடிக்கும்போது, கட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நமக்கு கிளியர் ஆகும். ஒரு சிலருக்கு இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ குடல்ல வந்து சின்ன சின்ன புழுக்கள் இருக்குங்க அப்படின்னு. நான் என்ன உணவு சாப்பிட்டாலும் எனக்கு வந்து உடல் வந்து உடல் பாடி வெயிட் வந்து இன்கிரீஸ் ஆகவே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த கடுக்காய் பொடியோ, நிலாவரை பொடியோ நம்ம தாராளமா பயன்படுத்தலாம். வாய்விடங்க சூர்ணம்னு ஒரு பவுடர் இருக்கு. ஸோ இத வந்து ஒரு 7 to 10 டேஸ் நைட்ல மட்டும் நம்ம எடுத்துட்டு வரும்போது கட் நல்லாவே கிளியர் ஆக ஆரம்பிச்சுரும். சோ இந்த ட்ரிங்க் வந்து யாரெல்லாம் குடிக்கலாம், யார் யார் குடிக்கக் கூடாதுன்னு ஏதாவது இருக்கா மேம்? இந்த ட்ரிங்க் எல்லாருமே குடிச்சுக்கலாம். ஸோ பேசிக்கா பார்த்தோம்னா, எனக்கு காலையில நான் ஜிம்முக்கு போறேன். தாராளமா இத குடிக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்றதுக்காக நான் வாக்கிங் போறேன், எக்சர்சைஸ் பண்றேன். இத தாராளமா குடிச்சுக்கலாம். கிட்ஸு கூட இது எவ்வளோ குடுக்கலாம்னா, ஒரு 50 எம்எல். ஸோ காலையில டெய்லி நம்ம 50 எம்எல் குடுத்துட்டு, இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அஷ்டச்சூர்ணமும் கிட்ஸுக்கு எவ்வளோ குடுக்கலாம்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இல்ல 3 பிஞ்ச். ஸோ அந்த அளவு போதும். ஸோ அத ரெகுலரா குடிக்கும்போது நல்லாவே பசி எடுக்க ஆரம்பிச்சுரும். சோ நீங்க சொன்ன இந்த வல்லாரை கீரை வந்து ஒரு மாதம் ஃபுல்லா கிடைக்குமா அப்படின்றது ஒரு பிக்கெஸ்ட் கம்ப்ளைண்டா இருக்கும். சோ வல்லாரைக்கு பதிலா வேற ஏதாவது போடலாமா? இல்ல வல்லாரை இல்லாம இந்த ட்ரிங்க் குடிக்க முடியுமா? ஸோ வல்லாரைக்கு பதிலான்னு பார்த்தோம்னா, வல்லாரை பொடி நமக்கு கிடைக்கும். ஸோ வல்லாரை பொடி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ நெல்லிக்காய் நமக்கு இருக்கும். ஸோ இது கூட வல்லாரை பொடி நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிடலாம்.